ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஒரு 4 நாளாகவே நான் வீடியோ பண்ணல. எதுக்குன்னா நீங்களே பார்த்தீங்க, மார்க்கெட்டு அப்படியே நின்று போய் இருந்தது, ஒன்றுமே மூமெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எதுக்கு மார்க்கெட்டு நின்று இருக்குன்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். இப்போ திருப்பியும் சொல்கிறேன். இன்னைக்கு மார்னிங் இங்கே அமெரிக்காவில் 19ஆம் தேதி இன்னைக்கு மார்னிங் அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. 18, 19ஆம் தேதி நேற்று இன்னைக்கு 2 நாள் மீட்டிங் முடிஞ்ச ஒரு ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உடனடியாக குறைக்க முடியாது, பட் ஓவராலாக அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதால ரிசிஷன் வரும்னு கொஞ்சம் பயந்தோம். ஆனால் ரிசிஷன் ஒன்றும் வர மாதிரி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கிறதால இந்த வருஷம் 2 ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் இன்னொரு ரேட் கட் 3 ரேட் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அந்த செய்தி கேட்ட அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுது. நாட் ஓன்லி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ஜோனில் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. இது தெரிஞ்சது தான். அவர் ரேட் கட்ஸ் உடனடியாக இந்த மாதம் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு தெரியும். அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 4.50% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுன்றது. அதை அப்படியே விட்டுட்டார். ஒன்றும் பண்ணல, ஏற்றலை இறக்கலை, ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டார். நியூட்ரலாக விட்டுட்டாரு. டவ்விஷாக வச்சுட்டாரு. ஸோ அதால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப். ஓகே, பார்க்கலாம், ஜூலைலேருந்து ரேட் கட் அப்படின்றாரு பார்ப்போம் அப்படின்னு. இப்போது நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா $87,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் அது ஒரு நல்ல அருமையான விஷயம். கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு $6,000 மேலே ஏறி வந்திருக்கு. $81,000 $82,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிட்காயின் $87,000 வந்திருக்கு. அது ஒரு அருமையான விஷயம். நல்லா பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு உடனடியாக $90,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பிட்காயின் திருப்பியும் மார்க்கெட் பாசிட்டிவ் ஜோனில் வந்த மாதிரி தான். ஆல்ரெடி இப்போவே வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்ல மூமெண்ட் வரும், புல் ரன்ன்றது ஸ்டார்ட் ஆகும். பட் ஓன்லி ஒரு சின்ன டவுட் என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது என்னென்னா, இந்த டேரிஃப் வார் இடிக்குது. இடிக்குது. அது ஏப்ரல் 2ஆம் தேதி இன்னும் ஃபைனல் டிசிஷன் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு ட்ரம்ப் சார். அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, நான் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து புது டேரிஃப்ஸ், ஆல்ரெடி டேரிஃப்ஸ் சில நாடுகள் மேலே போட்டிருக்காரு. ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைய டேரிஃப்ஸ் இருக்கிறதால அப்போ அந்த டைமுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் ஆகும், அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க வேண்டியது. அப்போ கொஞ்சம் டவுன் ஆகுமா இல்லை எப்படி ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டுன்றதை பார்க்கணும். இது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒயிட் ஹவுஸில் நாளைக்கு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்துகிறாரு. அந்த பெரிய மீட்டிங் என்னன்னா, டிஜிட்டல் கரன்சி பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, என்னன்றது நாளைக்கு தெரியும். அது தெரிஞ்ச உடனடியாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வைக்கிறேன். எந்த டைம் ஆனாலும் நான் ஷார்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அது மேலே டிசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் மாத்திரம் ஏறுற, ஆல்ட் காயின்ஸ் கூட கொஞ்சம் ஏறுது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் நல்ல விஷயங்கள் இருக்கிறதால நல்லா ஏறுது.
இப்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள். எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் தான் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து நமக்கு எல்லாம் கேசஸும் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக மிக்க சீக்கிரத்தில் நான் எதிர்பார்க்குறது ஏப்ரல் மாதத்தில் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ETF வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நாஸ்டாக்கில் லிஸ்ட் ஆகும். எக்ஸ்ஆர்பி ரிப்பிளும் சொலானா இந்த ரெண்டும் கண்டிப்பாக ETF லான்ச் ஆகிடும் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்தில். ஸோ எக்ஸ்ஆர்பி ரிப்பிளுக்கு ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். கிளியராக சொல்லணும்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடுச்சு. கோர்ட்டு கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் எக்ஸ்ஆர்பி ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல விலைக்கு போகும். ஏதாவது அக்யூமுலேட் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ஏறுன்றாங்க. இங்கே நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது எக்ஸ்ஆர்பி ரிப்பிளுக்கு $5 போகும், $10 போகும், $20 போகும், $100 போகும். வர நாளில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷத்துக்கு ஒரு $100 கூட போகலாம் அப்படின்றாங்க. அதால் அது ஒன்று பார்த்துக்கங்க, அது மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா மேலே போகும். இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடித்த 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சொலானா வந்து CMEனா சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் அதில் லிஸ்ட் ஆகுது. அதில் லிஸ்ட் பண்ணி நாளைக்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ETFs லிஸ்ட் ஆகுது. இங்கே நாஸ்டாக்கில் அடுத்த மாதம் ETFs லான்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், சொலானாவும் எக்ஸ்ஆர்பி. ஸோ எக்ஸ்ஆர்பி நல்ல நியூஸ் இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா $240 $250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்துக்கங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க, நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல அதுக்கு எல்லா லைன்ஸும் கிளியர் ஆனதால் கண்டிப்பாக அது ஒன்று வாங்கிக்கலாம். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லாததால் நீங்கள் யாராவது என் கூட ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்கிட்ட ஓணுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ஆகி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். பார்த்துக்கங்க, இன்ஸ்டாகிராமில் இந்த நேமில் இருக்கும், ஷிபா MVR குமார்னு இருக்கும், பார்த்துக்கங்க. இப்போது பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ். இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னா, நாளைக்கு இங்கே அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் அவர் மீட்டிங்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அந்த மீட்டிங்கில் ஒரு எதிர்பார்க்காத அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அது என்னன்னு பார்க்கணும். மெயினாக அவர் ரிப்பீட்டடாக சொல்கிறது ஸ்டேபிள் காயின்ஸ்ன்றதால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணி டாப் 20 டாப் 50 இருக்கிற காயின்ஸில் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நாளைக்கு தெரியும் எக்ஸாக்டாக அவங்க என்ன காயின்ஸு எதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு 200-300 காயின்ஸ் தான் நாங்கள் ரெகுலேட் பண்ணுவோம், எல்லா காயின்ஸும் ரெகுலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி ஏன்னோ பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கெல்லாம் ரெகுலேட் ஆகிடும். கம்பல்சரியாக கிரிப்டோ கரன்சின்றது அமெரிக்காவில் ரெகுலேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போக்கே நிறைய ஒர்க்கு நடக்குது அப்படின்றாங்க. பார்க்கணும் எப்படி இருக்கும். நான் ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே இந்தியாவில் கூட இந்த வருஷம் கடைசி 2025 கடைசிக்குள்ளே ரெகுலேட் பண்ணிடுவாங்க. இப்போது பிட்காயின் $90,000 தாண்டிச்சுன்னா ஆல்ட் காயின்ஸு நல்லா ஏறும். அதால் ஆல்ட் காயின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போது நான் சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கங்க. எத்தீரியம் ஒன்று நல்ல காயின், கண்டிப்பாக ஏறும், அதை ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் சொலானா ETF வரதால நல்லா ஏறும், அதை ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள், அதை ஒன்று பார்த்துக்கங்க. எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் கூட கண்டிப்பாக மேலே போகும், அதை ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் கூட ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறதால அதை ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஆடா கேர்டினோ அதை ஒன்று பார்த்துக்கங்க.
அதுக்கப்புறம் அபாக்ஸ் அவலாஞ்சி இது பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸாக ஸ்டேபிள் காயின்ஸாக செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சருக்கு வந்தாக்கா கிரிப்டோன்றது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், தங்க ஆட்டம் ஆக போகுது நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா $2.80 ட்ரில்லியன் இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட $10 ட்ரில்லியன் ஏறி இருக்குன்னா பாருங்கள். 10-15 ட்ரில்லியன் ஏறி இருக்குன்னா பாருங்கள். மார்க்கெட் கேப்பு அருமையாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு கண்டிப்பாக மேலே போகுது, பார்த்துக்கங்க. நல்லா செலக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஷிபா எம்ஆர் குமார்னு இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.